1 யோவான் 4 வசனத்தை வாசிங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மிகவும் முக்கியமான மற்றொரு காரியம் என்ன? அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் மனிதர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. தேவனை அறியாத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. தேவனை அறியாததான ஒரு மனுஷி கிறிஸ்தவளாக இருக்க முடியாது. அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லலாம், எனக்குள்ளே அனுபவம் இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் அன்பில்லையே ஆனால் அந்த மனுஷன் தேவனை அறியாதவன், அறியாதவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாத யாருமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் தேவனாலே அவருடைய சொந்த ஜனங்களுக்கென்று பரிசுத்தவான்களுக்கென்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறியக்கூடியதான ஜனங்கள் பரிசுத்தம் என்று சொல்லும்போது அந்த பரிசுத்தத்துக்குள்ளே அன்பும் அடங்கியிருக்கு. அநேகர் அடுத்தவங்களை குறித்து எந்த விதமான சிந்தனையுமே இருக்க. வீட்டில் ஒரு அன்பில்லை, கூட இருக்கக்கூடியவங்கிட்ட ஒரு அன்பில்லை. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில ஆட்களை பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்ட்டிம்பாங்க. அப்படி எப்போவுமே டென்ஷனாக இருக்கிறது, வீட்டில் எல்லாமே பிரச்சனையை உருவாக்குறது. ஆனால் தெரியலை, நீங்கள் ஆராதனையில் வந்தும் எதை தான் நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்குறீங்க? பரிசுத்தத்தை. அந்த பரிசுத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்குது? பொறுமை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அன்புனா என்னன்னு தெரியலை. யாராவது நம்மளை பார்த்து இந்த மனுஷன் உண்மையாக ஒரு ஸ்நேகம் உள்ள ஒரு மனுஷன், அன்புள்ள மனுஷன், பரிசுத்தவான், தேவனை காண்பிக்கக்கூடிய மனுஷன் சொல்கிறாங்களா? இல்லை. நமக்கு என்ன? அன்பு தானே, அது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கட்டு. பரிசுத்தம் வேணும், ஜெபஜீவியம் வேணும். ஆனால் அந்த ஜெபஜீவியத்துக்குள்ளே, அந்த பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. மறுபடியும் வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆனா என்ன சொல்றோம்? எனக்கு அனுபவம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்கிட்ட அன்பு இல்லைன்னா நீ என்ன அறியலை. என்ன அறியலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைச்சிருக்கும்? என்ன அறியலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி மனம் திரும்புதல் கிடைச்சிருக்கும்? என்ன அறியலைன்னா என்கிட்ட உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும்? எல்லாமே தேவனுக்குள் அடங்கியிருக்கு. அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அந்த தேவனை அறியணும். அந்த தேவனை அறிஞ்ச மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? அன்புள்ளவனாக இருப்பான். அன்புங்கிறத காணவே முடியலை. வம்பை காணலாம், பிரச்சனையை காணலாம், வாக்குவாதத்தை காணலாம், சண்டையை காணலாம், இது எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் எது இல்லை? அன்பு இல்லை, சகோதர ஸ்நேகம் இல்லை. எது இருந்தாலும் அன்பு இல்லையே, அதில் ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த பைபிளையே 2 கற்பனைக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த 2 கற்பனையுமே அன்புல தான் அடங்கியிருக்கு. 1 யோவான் 3:11 வாசிங்க. நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்பு செய்யக்கூடியதான ஒரு காரியமானது ஆதி முதல் மனுஷனை உருவாக்கும் போதே அவன் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் அன்பை காண்பிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் தேவன் மனுஷனாக தோன்றினார். தேவன் இந்த உலகத்திலே நமக்காக பாடுபட்டார். இது எல்லாம் என்ன? அன்பின் வெளிப்பாடு. அவர் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு கதை ஞாபகத்தில் வருது. அதாவது ஒரு வயல்வெளியில் ஒரு தாயார் வேலை பார்த்துட்டு இருக்கு. தன்னோட சின்ன குழந்தைய அந்த வயல்வெளி பக்கத்தில் ஒரு மரத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டில் வச்சு அதில் படுக்க வச்சுட்டு தாயார் என்ன போயிட்டு வயலில் வேலை பார்த்துட்டு கண் பார்வைக்கு தான் இருக்கும். ஒரு பெரிய பறவை என்ன செய்யிட்டு அந்த குழந்தைய அப்படியே கவ்வி கொண்டு ஒரு பெரிய மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு ஊரார் எல்லாருமே கூடிட்டாங்க. எல்லாரும் கூடின பிறகு எப்படியாவது அங்கே மேலே போய் அந்த குழந்தைய காப்பாற்றணும். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், பயில்வான்கள், நல்ல மாம்ச பலம் உள்ளவங்க எல்லாரும் அந்த மலையில் ஏறிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது எல்லாருமே தளர்றாங்க, எல்லாருமே தளர்ந்து போனாங்க. மாம்சத்தில் பலம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க, இந்த உயரமான மலைக்கு மேலே எங்களால் ஏறிக்கிட முடியலைன்னு சொல்லி யாருன்னவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் கழிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாய் ஏற ஆரம்பிச்சது. தாய் தளருது, மயக்கம் போல வருது, ஆனால் இறங்க மட்டும் செய்யலை.
மறுபடியும் மயக்கம் வருது, ஆளு கறங்குது, நல்ல சூடு, பாறையை பிடிக்க முடியலை. ஆனால் ஆள் இறங்க மட்டும் செய்யலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 மேலே போய் அந்த குழந்தை பக்கத்தில் போகும்போது அந்த பறவை என்ன செய்துட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டு, அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரும்போது எல்லாருமே கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். பெரிய பராக்கிரமசாலினாலும் மாம்சத்தில் பலம் உள்ளவங்களாலும் ஏறி போக முடியலை, ஒரு பொம்பளையாக இருந்து ஒன்றால் எப்படி மேலே போய் அந்த குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான், நான் தாயல்லவாணி. என்ன பதில் சொல்லிச்சு? நான் தாயல்லவாணி, அதான் பிள்ளை அல்லவாணி. அப்போ என் உயிரே போனாலும் இருக்கிற பலத்தில் நான் போராடி என் குழந்தைய காப்பாற்றினேன். இங்கே அந்த தாயினுடைய சுபாவத்தை போன்று அதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருடைய அன்பு நம்மீது இருந்ததுனால தான் சாத்தானுடைய பிடிக்குள்ள யார் இருக்கா? ஒட்டுமொத்த ஜனங்கள் கெட்டு போனார்களே என்று விட முடியாது. அங்கே தேவன் என்ன செய்கிறார்? என்னுடைய குழந்தைகள் அல்லவா, என்னுடைய பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி இந்த உலகத்தில் மனுஷனாக தோன்றுகிறார், அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், நம்மை அந்த சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புக்கு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நம்ம ஈடினே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த தேவனை வணங்கக்கூடியதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? அந்த அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு 3 மாடி கெட்டிடம், அந்த 3 மாடி கெட்டிடத்தில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு மதியான வேலை நினச்சிடுங்களா, அந்த வேலையை பார்க்கறதுக்காண்டி இன்ஜினியர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார். மேல் மாடிக்கு போகிறாரு, வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்காரு. அந்த சைடு எட்ஜில் எப்படியோ வந்திருக்காரு. அதெல்லாம் கெட்டி முடிக்க முடியாத பில்டிங்காக இருக்கிறதுனால, வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால சைடில் போகும்போது கால் தட்டி ஆள் என்ன செய்யிட்டாரு? மேலேருந்து கீழே விழுந்துட்டார். மேலே வேலை பார்த்தவங்க எல்லாருமே அந்த சடலத்தை பார்க்க கீழே அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க. வந்து பார்த்தா சின்ன ஒரு காயத்தில் அவர் தப்பிட்டார். ஆனால் அவருக்கு கீழே இனி ஒரு மனுஷன் ஒரு எலும்பு வரைக்கும் விடாமல் ஒட்டுமொத்த சரீரத்தில் உள்ள அவ்வளோ எலும்பும் உடஞ்சிட்டு. யாருக்குமே புரியலை. அந்த மனுஷன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன், ஆள் இறந்து போகக்கூடிய கண்டிஷன். ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. பல மாதங்கள் கழித்து ஆள் வெளியில் வருது. வெளியில் வரும்போது அறிகிறாங்க விஷயம் என்ன. அந்த ஆள் மேலேருந்து கீழே அப்படியே வரும்போது ஒரு தொழிலாளி அது பக்கத்தில் நின்றுருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்? அவர் வரக்கூடிய அந்த வேகத்தில் இவன் பாஞ்சு போய் அந்த ஆளை தாங்கணும். அப்போ ஒட்டுமொத்த வெயிட்டும் எங்கே விழுது? அந்த தொழிலாளிக்கு மேலே விழுது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா எலும்பும் உடைஞ்சு போச்சு. பல மாதங்களுக்கு கழித்து ஆஸ்பத்திரியிலேருந்து ஆள் வெளியில் வருது. ஆளுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற மனுஷர்களை போல ஜீவிக்க முடியாது. ஒரு நடபணமும் கிடையாது. ஒரு வீல் சேரில் அப்படி இருக்கலாம். இந்த சம்பவத்தை அறிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? இந்த சம்பவம் இப்படி ஆகிப்போச்சு, இதுக்கு காரணமாக இருந்தவர் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரான்னு. அப்போதான் சொன்னார் அந்த மனுஷன், ஆமாம், அவர் பெரிய பணக்காரர், இருந்த எல்லா சொத்துலையும் பாதி எனக்கு தந்துட்டாரு, அதுவும் போதாதுன்னு ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவைகள் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டுறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு இப்படி சம்பவம் ஆகிப்போச்சேன்னு சொல்லி அந்த இன்ஜினியர் இன்னைக்கு வரைக்கும் மனவேதனைப்படுறாரு. விழுந்து நொறுங்கக்கூடியதான மனுஷனை தாங்கினதான ஒரு தொழிலாளியை குறித்து காப்பாற்றப்பட்டதான ஒரு மனுஷன் தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்து பாதுகாத்தான். ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய செலவுகளை கொடுத்து பாதுகாத்தான். அது மாத்திரமல்ல, காலம் வரைக்கும் குற்ற உணர்வோடு ஒரு நன்றி உணர்வோடு காணப்பட்டு. ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? நமக்காக தம்மையே சிலுவையில் கொடுத்த அந்த தேவனை குறித்த நன்றி உணர்வு இல்லை. விழுந்து நொறுங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். சகல பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் இருந்து நரகம்தான் நம்முடைய பிடிங்கிறதான ஒரு நிலைமையில் இருக்கும்போது நம்ம தேவன் அவரை கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை தாங்குகிறார். அப்படி இருந்தும் நம்முடைய எல்லாவற்றையும், உணவு, உடை, நம்முடைய எல்லாவற்றையும் கொடுத்து அவரை ஸ்நேகிக்கிறோமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு இருக்கோமா? இல்லை. எனக்காக இப்படி செய்தாரே என்றுதான அந்த யதார்த்தமான உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கா? இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவன் மீது முதல்ல உங்களுக்கு அன்பு இருக்கா?
விழுந்து நொறுங்கி சாகக்கூடிய மனுஷனை பாதுகாத்தவர் அந்த மனுஷன் மீது இன்னொரு மனுஷன் காலம் வரைக்கும் அக்கறை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய காலம். அந்த நித்திய காலத்திலும் சந்தோஷமாக பரிசுத்தமாக பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக தம்மை நொறுக்க கொடுத்த அந்த தேவனை சிநேகிக்கிறோமா என்று நம்மளை நாமே சிந்திக்கணும். அடுத்த காரியம், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரான்ஸில் யுத்தம் நடக்கு. அந்த யுத்தத்தில் பிரான்ஸோடு கூட அமெரிக்க படை இருக்குது. அந்த அமெரிக்க படையில் ஒரு போர் வீரன் இறந்து போகிறான். இறந்து போகும்போது இறந்து போன போர் வீரனுடைய நண்பனுக்கு என்ன எண்ணம், என்னுடைய இறந்து போனதான அந்த நண்பனுக்கு நல்லடக்கம் பண்ணணும். ஏன்னா வழக்கமாக பாடிஸ்லாம் எங்கேயும் கிடக்கும். ஆனால் இவனுக்கு என்ன, என் நண்பனுக்கு நல்லடக்கம் பண்ணணும்னு. சாயங்காலம் ஆகுது, இருட்டி கொண்டே போகுது. இந்த போர் வீரனுக்கு தாங்கள் தங்கி இருக்கக்கூடியதான அந்த கேம்புக்கு நைட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் இவனுக்கு தன்னுடைய இறந்து போன நண்பனை விட்டுட்டு போக மனசே இல்லை. அப்படியே தூரமாக பார்க்குறோம், தூரத்தில் ஒரு சர்ச் இருக்குது. வேகமாக ஓடுறோம், அங்கே யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா அப்போ ஃபாதர் இருக்கார். அங்கே உள்ள அந்த சர்ச் எப்படி, சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு பின்னாடி அதோடு ஒட்டி கல்லறை தோட்டங்கள் இருக்குது. சர்ச்சும் கல்லறை தோட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய முள்வேலி. அப்போ கேட்குறாரு, அந்த கல்லறை தோட்டத்தில் என் நண்பனுக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த பாதிரியார் கேட்குறாரு, அந்த மனுஷன் கிறிஸ்தவனா என்று. நான் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவன் இல்லை. அப்போ எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இவனுக்கு எப்படியாவது தன்னுடைய நண்பனை, இறந்து போன நண்பனுக்கு நல்லடக்கம் பண்ண வேண்டும். என்ன செய்தான், அந்த கல்லறைக்கு சுற்றிலும் என்ன இருக்குது, முள்வேலி இருக்குது. அந்த முள்வேலிக்கு பின்னாடி இருட்டில் தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆழமாக குண்டு தோண்டி அந்த நண்பனை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டான். காலையில் தனக்கு இன்னொரு இடத்துல தான் போகணும் யுத்தம் பண்ண. அப்போ கடைசி ஒரு முறை தன்னுடைய நண்பனுடைய அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போய் இறுதி மரியாதை செலுத்திட்டு போகணும்னு சொல்லி காலையிலே வரான். வந்து அந்த இடத்த பார்க்குறான், இவனால் கண்டுபிடிக்கவே முடியலை. இவன் குழம்புறான், அப்படியே அங்கேயும் ஓடி ஓடி பார்க்குறான். என்னடா தோன்றின இடமும் காணலையே, முள்வேலிக்கு வெளியே தானே நான் அடக்கம் பண்ணினேன், காணலேன்னு இருக்கும்போது அந்த ஃபாதர் வரார். வந்து சொல்கிறாரு, நைட்டு எனக்கு தூக்கம் வரல, அடக்கம் பண்ண தானே இடம் கேட்டிய, ஆனால் நான் தரல, என்னால் தூங்க முடியலை. என்னால் அந்த பாடியை தோண்டி மற்ற கல்லறை கூட வைக்கக்கூடிய பலம் என்கிட்ட இல்லை. அதனால் என்ன செய்தேன், அந்த முள் வேலியை அப்படியே கலத்தி அந்த கல்லறை இருக்கிறதுக்கு வெளியில் அந்த முள் வேலியை அப்படியே அமைச்சிட்டேன். அர்த்தம் புரிஞ்சா புரியலையா? எதை அந்த போர் வீரன் விரும்பினானோ அதை அந்த பாதிரியார் செய்தார். அதாவது முள் வேலிக்கு வெளியில் தான் அடக்கம் பண்ணியிருந்தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, முள் வேலியை இன்னும் பெருசாக்கி அந்த இறந்து போனதான அந்த அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த கல்லறையானது மற்ற கல்லறை கூட இருக்கிறது விதமாட்டு காம்பவுண்டை பெருசாக்கிட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எது முக்கியமான காரணம், நம்ம ஒவ்வொருக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா, முள்ளு வேலி இருக்குது. என்ன இருக்குது, முள்ளு வேலி இருக்குது. கதை எனக்கு முக்கியம் கிடையாது, கதையில் உள்ள கருத்து தான் முக்கியம். என்ன முள்ளு வேலி இருக்குது, கசப்பு, பொறாமை, நான்கிறதான எண்ணம், விட்டு கொடுக்காத மனநிலை. இந்த முள்ளு வேலி இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது தெரியுமா, அன்பு காட்டவே முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஏதேனும் ஒரு முள்ளு வேலி இருக்கு. அந்த முள்ளு வேலியை நீங்கள் பிரித்து வெளியே போட்டால் மட்டும்தான் அங்கே அன்பு இருக்கும். இல்லைன்னா எந்த விதத்துலையுமே அங்கே கிரியை செய்ய முடியாது. குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை, புருஷ மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பிள்ளைங்களுக்கும் தாய் தப்புறங்க அன்பு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எந்த அன்பும் கிடையாது. விசாரிச்சா அங்கேயா நெருங்க முடியாது. அப்போ அன்புங்கிறது எங்கேயுமே இல்லை, சுற்றி முள்ளு வேலி தான் இருக்குது. யாரும் கிட்ட வந்தால் குத்தத்தக்கவாறு தான் இருக்கிறோம். அன்பினுடைய தன்மை அது இல்லை. உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த அன்புக்கு மாறாக கிரியை செய்யக்கூடியதான முள்ளு வேலி. ஏன்னா முள்ளு வேலியில் நிறைய முள் இருக்கும், இப்படி இருக்கும், கீழே இருக்கும், அந்த கம்பியில் எல்லாமே அங்கெங்கேயா முள் இருக்கும். அதே போலயே உங்கள் வாழ்க்கை என்ன, சுற்றிலும் முற்கள் நிறைந்ததாக, காயப்படுத்தக்கூடியதாக, வேதனைப்படுத்தக்கூடியதாக, ஆழ்ந்த காயத்தை உருவாக்கி ஒருவேளை நிறைய ரத்தம் போகத்தக்கவாறு காயத்தை ஏற்படுத்தி மரணத்தை கொடுக்கத்தக்கவாறு உள்ள குணங்கள் இருக்கு. இவைகளெல்லாம் வச்சுட்டு நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நானும் அனுபவம் உள்ளேன்னு சொல்லுவீர்களே, ஆனால் உங்களை நீங்களே வஞ்சிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீங்க, ஏமாற்றி கொள்ளக்கூடியவளாக இருக்கு. ஏன்னா பொதுவாக நீங்கள் பாருங்கள்,
நம்ம எப்படி தான் பார்க்குறோம், பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்துக்குள்ள அன்பு இருக்கிறத மறந்துடும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன், அன்பு செய்ய முடியாதவன் அந்த தேவனை அறியான் என்று இருக்கு. அமெரிக்காவில் ஒரு மனுஷன் 40க்கும் மேலான பெண்களை கொலை பண்ணியிருக்கிறான். கொலை பண்ணி 19 வருஷம் கழிஞ்சு தான் ஆள் பிடிபட்டிருக்கு. அப்போ பிடிபட்ட பிறகு கோர்ட்டில் கொண்டு நிறுத்தும் போது இறந்து போன 40க்கும் மேற்பட்டவங்களுடைய குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், தாய் தோப்ப இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இவன் ஒரு மிருகம், இருக்கிறதுலே கொடூரமான தண்டனை ஏதோ அப்படி தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அவங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்க்குறாங்க. அதில் ஒரு வயதான ஒருத்தர் வந்தார். அது யார்? கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணினுடைய தகப்பனார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு மன்னிக்க சொல்லியிருக்கிறார், இயேசு அன்பை காட்ட சொல்லியிருக்கிறார். அதனால அந்த மனுஷனையே பார்த்து, நீ என்னுடைய மகளை கொன்று விட்டாய், நான் உன்னை மன்னிக்கிறேன். என்ன சொன்னாரு? நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுல முக்கியமான காரியம், அவர் நம்ம மன்னிச்சிட்டேன்னு சொன்னதில்லை. அதாவது எல்லாருமே அந்த மனுஷனை குறை சொல்லும் போதும் அவன் கல் போல தான் இருந்தான். ஏன்னா 40க்கு மேலே கொலை பண்ணவனுக்கு ஒரு உணர்வுமே இல்லை. ஆனால் எப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அந்த வயசானவர் சொன்னாரோ, சொன்ன அடுத்த நொடியே அவன் மடமடான்னு அழுதுட்டு இருக்கான், அவன் தொடச்சிட்டே இருக்கான். அதாவது இருதயம் கல்லான ஒரு மனுஷன், கொடூரமான ஒரு மனுஷன், மிருகத்துக்கு ஒத்த ஒரு மனுஷனை எது உணர செய்ய தெரியுமா? அந்த அன்பு. எது உணர செய்யுது? அந்த மன்னிப்பு. அன்பு மன்னிக்கக்கூடியதான தன்மை இது ஒரு மனுஷன் அப்படியே மாற்றிடும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி மற்றவர்களை அன்பு செய்யணும்? அன்பில்லாதவன் தேவனை அறியான். சரி, தேவனை தானே அறியான், அதான் தெளிவாக சொல்லிட்டேன். தேவனை அறியலைன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைச்சான ரட்சிப்பை பொய்யா இருக்கு. நீங்கள் நான் பாவமணி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லதான அந்த பாவமணிப்பை பொய்யா இருக்கு. எனக்கு பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லக்கூடியதான அந்த பரிசுத்தமே பொய். ஏன்னா எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே என்கிட்ட அன்பு மட்டும் இல்லைன்னு சொல்லுவோமே, ஆனால் நம்மளை நாமே வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கு. முதல் காரியம் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35. அது என்ன? இயேசு உங்களை நடத்தும் விதத்தில் நீங்கள் மற்றவர்களை என்ன செய்யணும்? நடத்தணும். இயேசு உங்களை சிநேகிக்கிற விதத்தில் நீங்கள் மற்றவர்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். அன்பு செய்கிறது தானே, அது பண்ணிடலாம். அப்படி அல்ல. உங்களை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அப்படி நீங்கள் அந்த தேவன் நேசிக்கணும். வாசிங்க. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, எதற்காக நம்ம அன்பு செய்யணுமா? தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லுவீர்களே ஆனால், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். அதனாலே என்னுடைய சீஷர்கள். சரி, அது இருக்கட்டும். முதல்ல இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களை சிநேகிக்கிறது போல. நீங்க என்ன செய்யணுமா? மற்றவர்களை சிநேகிக்கணுமா. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? புதிதான ஒரு கட்டளை தருகிறேன். அது புதிதான கட்டளை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்ப என்ன சொல்றார்? நான் கர்த்தர், நீ என்ன செய்யாத, பழி வாங்குறது எனக்குள்ளது, நீ பழி வாங்காத. நீ என்னதான் செய்யணும்? அன்பு செய்யுங்கிறார். அப்போ அதே காரியத்தை தான் இங்க அதே கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கக்கூடியதான் அந்த தேவன் தான் என்ன செய்கிறாரு? அதை இங்க சொல்றார். அப்ப எதுல அவர் சொல்றாரு? புதிய கட்டளை. இப்ப ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரே, அங்க அன்பு செய்யன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பை எப்படி செய்யணுமா? அவரை போல நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து அன்பு செய்யணுமா. அதான் புதிதான கட்டளை, அதான் புதிதான காரியம். அப்பவுமே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொன்னாலும் கூட கட்டளை என்ன அப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க தான் கடைபிடிக்கல. ஆனா உங்களுக்கு நான் புதிதான ஒரு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் உங்களை நேசிக்கிறது போல, அன்பு செய்கிறது போல நீங்க ஒருத்தரை நேசிக்கணும். அதுதான் புதிதான கட்டளை. அன்பு செய்யணுங்கிறது ஆதி முதல்ல இருக்கு. அதான் முதல்ல சொல்லிட்டேன், ஆதி முதல்ல இருக்கு.
ஆனால் நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடியதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களாக நீங்கள் எப்படி இருக்கணுமா, இல்லை நம்ம எப்படி இருக்கணுமா, அவர் மற்றவர்களை எப்படி சிநேகித்தாரோ அதே போல. கலாத்தியர்கள் நிருபம் 1 வசனம் வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் எப்படி நம்மளை சிநேகிச்சாராம்? தம்மை தாம் கொடுத்து நம்மளை சிநேகிச்சார். எப்படி கொடுத்தாராம்? தம்மை தாமாகவே கொடுத்து நம்மளை சிநேகித்தார். நம்மை விடுவிப்பதற்காக இந்த உலகத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ உண்மையான அன்புங்கிறது என்ன? ஒரு மனுஷன் தனக்கு முதலிடம் கொடுப்பதல்ல, தன்னுடைய சுய தேவைகளுக்கு முதலிடம் கொடுப்பதல்ல, தன்னுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதல்ல, பிறர் ஒரு மனுஷனுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தி பிறிதொரு ஒரு மனுஷனுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடியதான் உண்மையான அன்பு. நான் அவ்வாறு செய்தேன், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று. அப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? அதை யோசிக்கணும்.